பூமிகா, ஒண்ணு இல்லம்மா, இது பாரு. ஒண்ணு இல்ல, இது புடி. விளக்கேத்து. பதட்டப்படாத, சரியா? விளக்கேத்து, ஏத்து. பொண்ணும் மாப்பிளையும் கிருஷ்ணன் காலையும் உமா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உமா, ஆசீர்வாதம் பண்ணு. வாங்க. நல்லா இருக்கப்பா, நல்லா இருங்க. நல்லா இருப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் பூமிகா, சரியா? இனி நீ சந்தோஷமா இருக்கலாம். அதான் நல்லபடியா நடந்துருச்சு உமா, அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ற? அது நான் நடக்கும்னு மாத்தி சொல்லிட்டேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. அவந்திகா, அவங்க 2 பேர்கிட்ட மாலையை வாங்கி ஆணியில மாட்டு. என்னாச்சு உமா உனக்கு? அது சந்தோஷத்துல. அண்ணி, பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு போய் பாலும் பழமும் கொடுங்க. சரி சுசீலா, போப்பா. வாங்க வாங்க. உட்காரு, நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. வா, உட்காருப்பா. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காரு. லக்ஷ்மி, பால் பழம் ரெடியாமா? சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம் வா லக்ஷ்மி. மா, இந்தாங்கம்மா. என்னாச்சு? பாத்து பாத்து. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சாப்பிடுப்பா. என்ன பூமிகா, இன்னைக்கு ஒரு நிலைமையிலே இல்ல நீ. வலது கால எடுத்து வைக்க சொன்னா தடுமாறுற, விளக்கேத்த சொன்னா தீக்குச்சி எல்லாம் கீழே கொட்டுற, பால் பழம் கொடுத்தா பொறையேறுது. என்னாச்சுமா உனக்கு? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஏண்டி, கல்யாணம் என்ன சாதாரணமா நடந்துச்சு? கடத்தல், போலீஸ் கேஸ் எவ்வளவு அமக்கலமாச்சு. பாவம் சின்ன பொண்ணு, டென்ஷன் இருக்காதா? கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாவும். நீ வாயை மட்டும் சும்மா இரு. இல்லையே, ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கே. சாப்பிடுமா. என்னக்கா இது? வெறும் தட்டு தானே கீழே விழுந்தது. ஏதோ பாம்பை பார்த்த மாதிரி பயந்து போயிட்டீங்க. நீங்க பயப்படுறத பார்த்தா ஏதோ கொலை செஞ்சுட்டு வந்த மாதிரி தெரியுது. அக்கா, சும்மா ஜோக்குக்கு சொன்னங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னடா நீ? ஏற்கனவே உமா பதறி போய் நின்னுட்டு இருக்கா, இதுல நீ வேறையா? சும்மா இரு. என்ன உமா அது? எல்லாம் நல்லபடியா தானே நடந்துட்டு இருக்கு, நீ ஏன் இன்னும் டென்ஷனா இருக்க? சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லு. டேய் கிருஷ்ணா, முதல்ல எல்லாரும் காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணுமோ பேசிக்கலாமே. அவருக்கு காஃபி வேணுமா? அம்மா லட்சுமிமா, எல்லாருக்கும் காஃபி கொண்டாங்கம்மா. கொண்டு வரீங்கய்யா.
எப்படியோ மாட்டாம தப்பிச்சிட்டோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க வயிறு எரியுது. தலை கீழே நின்று இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாம அட போயிடுச்சு. நீ வேறம்மா, எனக்கு இங்க நிக்கிறதுக்கே எரிச்சலா இருக்குமா. ஆமா, எனக்கு மட்டும் இங்க இனிக்குதா? வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு நிக்கிற. கண்ணா, சித்தப்பா வரான்டா. மாமா, அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லடா, சைபர் கிரைமும் நம்ம ஸ்பெஷல் டீமும் மும்மரம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாமா, அவன் அந்த வீடியோ இன்டர்நெட்ல போட்டு இல்லவே இல்லடா, இது வரைக்கும் அப்லோடு பண்ணவே இல்லை. பண்ணவும் மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அப்லோடு பண்ணா அந்த ஐபி அட்ரஸை வச்சு அவனை பிடிச்சிருவாங்கன்னு அவனுக்கும் தெரியும். நீ ஒன்றும் கவலையப்படாது, அவன் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சிடலாம். பாத்துக்குங்க மாமா, இன்னும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. நான் இருக்கேன் இல்லடா, நீ எதுக்கு பயப்படுற? டேய் பிரபா, ஆமா வீடியோகிராஃபர் எடுத்த வீடியோவெல்லாம் சிஸ்டத்தில் ஏற்ற சொல்லிட்டேன். சரி நீ கொஞ்சம் என் கூட வா. அதுல எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்து எவன் சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு பாத்துடலாம். சரி மாமா, நான் வரேன். அதே மாதிரி உன் கம்பெனில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸை அடையாளம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அவங்களையும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். கம்பெனினா ஐயோ மாமாக்கு தான் எல்லாரையும் தெரியும். ஆனா அவருக்கு இங்க வீட்ல வேலை இருக்குமே. நம்ம கண்ணா உங்க கம்பெனில தானே ஒர்க் பண்றான். அவனுக்கு எல்லா ஒர்க்கர்ஸையும் அடையாளம் தெரியும்ல, அவனை கூட்டிட்டு போவோமே. கண்ணனா? மாமா, கண்ணனை போய் அவனை விட்ட வேற சாய்ஸே கிடையாதுடா. இரு கண்ணா, கண்ணா சித்தப்பா, இங்க வா. என்ன சித்தப்பா? ஒரு சின்ன வேலை இருக்கு, என் கூட வா. என்ன வேலை? எங்க போகணும்? அதை நான் போறப்ப சொல்றேன், சரியா? பிரபா வா. சரவணா, சரி. கிளம்புறேன். நீ உள்ள இருந்த. என்னப்பா சொல்ற? பொண்ணை பார்க்கவும் வரலையா? ஃபோன் கூட பண்ணலையா? நேத்து நைட்ல இருந்து காணோண்டா. அவனை பத்தி ஏதாவது தகவல் வந்தா எனக்கு மறக்காம ஃபோன் பண்ணி சொல்லுப்பா. சரிப்பா, நான் வச்சிடுறேன். என்னங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேங்க. யாரையும் பார்க்க அவன் போலியா. அவன் யாருக்கும் ஃபோன் கூட பண்ணலையா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன். யாரும் அவனை பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. எங்க இப்படியே காணன்னு சொல்லிட்டு இருந்தா என்னங்க பண்றது? என்னத்த பண்ண சொல்ற? உன் மகன் என்ன நல்ல காரியமா பண்ணிருக்கான்? பழி வாங்க போறேன், தாலி கட்ட போறேன்னு 4-5 ரவுடி பசங்களை சேர்த்துக்கிட்டு தப்பா பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நாம ரெடி பண்ண முடியும்? என்னாச்சு? ஐயோ, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கேக்குறேன்ல, சொல்லு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? சதீஷ்க்கு ஏதாவது ஆயிடுச்சா? அதனே வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? நாங்களே புள்ளைய காணோம்னு தவிச்சிட்டு இருக்கோம். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பயமுறுத்தாம பேசாம இருக்கா போதும். நான் என்னத்த கண்டேன்? அப்ப சதீஷ பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையா? கிடைக்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கா. அச்சோ, நான் என்ன கனவு கண்டேன்? அந்த பூமிகா கழுத்துல தாலி கட்டணும், என் கண்ணு முன்னால அவளை சதீஷ் அடிச்சு உதைக்கணும். இப்ப என் திட்டமெல்லாம் பாழா போச்சே. நீங்க பெரிய மனுஷி தானே, அவனே தப்பான வழியில போனா கூட நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டியதானே. எதுக்கு நீங்களே இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் கவலை எனக்குப்பா. அந்த பூமிகா நம்ம சதீஷ செருப்பால் அடிச்சத நீங்க வேணா மறந்துருக்கலாம், நான் மறக்கல. அவ திமிரு அடக்க முடியாம போச்சேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. போதும் மதுரை, இப்ப எதுக்கு வந்தீங்க? அங்க அம்புட்டு பேரு சந்தோஷமா இருக்கிறத பார்க்க பிடிக்கல, அதான் இங்க வந்துட்டேன். எம்மா, என் தம்பிய ஒண்ணு சாதாரணமா நினைச்சிடாத. அவன் பயங்கரமான ஆளு. ஜாதி சங்க தேர்தல்ல உங்களே எதிர்த்து நின்னவன் தான் அவன். அதெல்லாம் இப்ப எதுக்கு? எங்களுக்கு எங்க புள்ள கிடைச்சா போதும். அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் கேஸ் எல்லாம் பார்த்தோம். எங்க யாருங்க போன்ல பேசுங்க? சதீஷ பத்தி ஏதாவது தகவல் சொல்ல போறாங்க. ராஜாராம் தான் போன் பண்றாரு. என்ன கேட்க போறாரோ எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க, இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? நல்லவனோ கெட்டவனோ சதீஷ் நான் பெத்த புள்ளங்க. அவன் தப்பு செஞ்சனா தண்டிக்க போலீஸ் இருக்கு. அதை விட்டுட்டு அவர் ஏதாவது பண்ணிருந்தாரு, நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா கண்டதை யோசனை பண்ணிட்டு இருக்காத, வாய் மூடு. என்ன பேசுறாருன்னு பாப்போம். ஹலோ, என்னங்க, உங்க மகனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? எந்த தகவலும் தெரியல. அவனைத்தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். எங்க போயிட போறான்? போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட முடியும்? எங்க ஒளிஞ்சாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிடும். எதுவும் தெரியலங்க. அவன் கிடைச்சா நானே உங்களுக்கு தகவல் சொல்றேன், போதுமா? ஏங்க, அந்த போனை கொடுங்க. அண்ணே, நீங்க ஏதாவது செஞ்சிருந்தா சொல்லிடுங்க அண்ணே. எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. என்னது? நான் ஏதாவது செஞ்சேனா? இங்க பாருமா, என் குடும்பத்துக்கு கெட்டது செஞ்சதெல்லாம் உன் பையன் தான். என் புள்ளைய கடத்தினா, என்ன குத்துனா, கடைசியில கல்யாண நேரத்துல என் மாப்பிள்ளைய கடத்திட்டான்.
இத்தனைக்கு அவன் மேல இறக்கப்பட்டு அவன் ஜாமீன்ல வெளியே வரதுக்கு உதவி பண்ணிருக்கேன். அந்த பக்கம் அவனை ஜாமீன்ல வர வச்சுட்டு இந்த பக்கம் அவனை காணாம பண்ணிட்டீங்கல்ல, இது உங்களுக்கே நியாயமா அண்ணா? இத பாருமா, திரும்ப திரும்ப நீ தப்பா பேசிட்டு இருக்க, இது சரியில்லை. போன் இப்படி கூட நான் பேசுறேன். டேய் ராஜாராம், என்னடா இதெல்லாம்? சதீஷா நீ ஏதாவது செஞ்சிட்டியா? சொல்லுடா. அக்கா, நீ எதுக்கு அங்க போன? உனக்கு என்னங்க வேலை? உனக்கு வேணா அவங்க எதிரியா இருக்கலாம்டா. என்ன இருந்தாலும் அவங்க எனக்கு சொந்தக்காரங்கடா. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்ன ஏதுன்னு கேட்க வரத்தான் செய்வேன். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? எதுக்கு பதில் சொல்லணும்? அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா? இந்த பாருக்கா, அந்த சதீஷ் சாதாரணமான ஆள் இல்ல, கிரிமினல். கொலை பண்ண நினைச்ச கொலைகாரன். என் பொண்ணை கடத்தி என் மருமகனை கடத்தினவன். இப்ப போன் பண்ணது கூட அவன் மேல உள்ள அக்கறையில் இல்ல. அவன் சிக்கனானா அவன் கைய காலை வடிச்சு உள்ள தள்ளுறதுக்கு தான். என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், நீ அக்காவா எனக்கு எதிரியா? எனக்கு வேண்டாதவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? தபார், நீ அந்த குடும்பத்தோட கொஞ்சம் குழாவிட்டு இருந்த, அப்புறம் என் வீட்டு வாசப்படியே மிதிக்க முடியாது பாத்துக்க. நீ அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தனா எனக்கும் உனக்கும் உறவே முறிஞ்சு போயிடும். எனக்கு எதுக்குடா வம்பு? நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன். முதல்ல கிளம்பு. ஏன் நீங்க அவங்க கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க? பின்ன சம்மதி, அந்த பையனை நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. இன்னும் அவங்க அப்பா அம்மா கண்ணில் கூட படாம சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் அம்மா நான் தான் ஏதாவது பண்ணிருப்பேன், பிளேட்டை திருப்பி போடுது. சரி விடுங்க, இன்னைக்கு சிக்கலன்னா நாளைக்கு சிக்க போறான். நீங்க எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆறீங்க? இப்படி உட்காருங்க. இல்ல இல்ல, அவன் என் கையில சிக்கன சம்மதி. அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சம்மதி, அப்பா சம்மதி, சம்மதி. ஏண்டா சரிடா, ஜாலியா இரு. என்ன உமா, யாருக்கு ஜூஸ் கொண்டு போற? பூமிகாக்கு தான். பூமிகா எங்க? அவ மாடியில இருக்கா சம்மந்தி. நீ எதுக்கு? கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். வேணாம் வேணாம், நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி. என்னது இது? இவ தேவையில்லாம பதறாளே. அந்த பூமிகாவுக்கு என்னடானா மூஞ்சியே சரியில்லை. இல்ல, இவங்களுக்குள்ள என்னமோ இருக்கு. பூமிகா, எதுக்குமா இவ்ளோ பயப்படுற? பயமா இருக்கத்த. பணத்தை எடுத்தவ இது வரைக்கும் வெளியே சொல்லல. ஏன் சொல்லல? பணத்தை எதுக்காக எடுத்துட்டு போனா? பணத்தை வச்சுக்கிட்டு அந்த மானம் கெட்ட மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சுட்டானா? எனக்கும் அந்த பயம் இருக்குமா, ஆனா வெளியில காட்டிக்காம இருக்கேன், அவ்வளவுதான். அந்த பணத்தை மறைக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? எதுவா இருந்தாலும் இது வரைக்கும் அவன் நம்மள காட்டி கொடுக்கல. இத பாரு, இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு பூமிகா. நீ நீ இப்படி பண்ணனா உன்னை பார்த்து எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமா? அதுவும் அந்த ரத்னத்துக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும், தெரியும்ல? இல்ல, அந்த வீடியோவை பார்த்தது அந்த ராஸ்கல் தான் அதை எடுத்தான்னு தெரிஞ்சது எல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கத்த. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த கேமராவை அவன் எந்த இடத்துல வச்சிருக்கான்னு தெரியுமா? எங்க வீட்ல, எங்க பாத்ரூம்ல தான். ஏத்த கேக்குறீங்க? அப்ப அடுத்த ஆபத்தே அதுதான். அந்த கேமராவை அவன் அங்கிருந்து எடுத்துட்டானா இல்ல அங்கேயே வச்சிருக்கானான்னு தெரியலையே. ஐயோ, ஆமாத்த. பூமிகா, அவன் அதை எடுக்கலனா முதல்ல நாம அதை எடுத்து உடைக்கணும். அந்த பாத்ரூம்குள்ள வேற யாராவது போனாங்கன்னா அதுக்குதான் சொல்றேன். ஐயோ, ஆமாத்த, அத உடனடியா எடுத்து உடைச்சாகணும். டென்ஷன் ஆகாதம்மா. அதுக்கு நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்க வீட்டுக்கு போற வழிய பாக்குறேன். நீ தைரியமா இரு. இந்த ஜூஸ் குடி. வேண்டாம் அத்தை. அத்தை சொல்றேன்ல, குடி. வேண்டாம் அத்தை. அத்தை சொல்றேன்ல, ஜூஸ் குடிமா, குடி. ஓகேடி, பை.
அவந்திகா என்னம்மா உமாவை தேடுறியா? அவ அப்பவே பூமிகா ரூமுக்கு போனா, இன்னும் வரல. சரி, நான் போய் பாத்துக்கிறேன். என்னது இங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே உங்களை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அது ஜூஸ் குடுக்கலான்னு என்ன பூமிகா, அத்தையும் மருமகளும் ரொம்ப நேரமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசினா உங்களுக்கு என்ன? மாமியா மருமகக்குள்ள 1000 இருக்கும். ஏய், நானும் மருமக தாண்டி. அத்தை என்கிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் பேசினதே இல்ல. அப்ப மண்டபத்துல அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப இங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ரகசியம்? எனக்கும் அதான் பெரிய டவுட்டா இருக்கு. அவந்திகா, அது என்னன்னா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. உன் கல்யாணத்துல எவ்வளவு கலாட்டா நடந்துச்சு. ஆனா நீ தைரியமா இருந்தல்லமா. பூமிகா அப்படி இல்லம்மா. அதான் அப்பப்ப நான் இவளுக்கு தைரியம் சொல்றேன். அந்த தைரியத்தை தனியா தான் சொல்லணுமா? அதுவும் கதவை பூட்டி வச்சுக்கிட்டு. அவங்க கதவை திறந்து வச்சுட்டு பேசுறாங்க இல்ல பூட்டி வச்சுட்டு பேசுறாங்க, உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பாருங்க. அத்தை, கீழே அப்பா அம்மா உங்களை தேடிட்டு இருக்காங்க, வரீங்களா? வரேம்மா. வாங்க போலாம். தள்ளுங்க. இப்ப பாரு, தூண் மாதிரி நின்னுக்கிட்டு. என்னமும் பண்றாளுங்களே. ஏங்க, அது நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி பூமிகா வீட்டுக்கும் போய் அங்கேயும் பொண்ணு மாப்பிளைக்கு பால் பழம் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஓ, அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கா? ஆமா அண்ணே, நம்ம குடும்பத்துல அப்படிலாம் இல்லையே. என்ன என்ன உமா புதுசா சொல்ற? இல்ல ஈஸ்வரி, இது புதுசு இல்ல. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு வீட்டுக்கு போகணும்ல, அதான். அதானே, எங்களுக்கும் பொண்ணு மாப்பிளைக்கு பால் பழம் கொடுக்கணும்னு ஆசை இருக்காதா? கிளம்பிடலாமே. சமந்தி, வீட்டுக்கு போற வரைக்கும் நல்ல நேரம் இருக்குமா? இருக்கு நல்ல நேரம் இருக்கு. சரி, அப்போ சாப்பாடெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். நம்ம வீட்ல இருந்து ஏதாவது எடுத்துக்கணுமா? வேண்டாங்க. அது எதுக்கு சம்பந்தி, நம்ம வீட்ல எல்லாம் இருக்க. சரி, வாங்க. பக்கத்துலயே இருங்க அத்தை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. இருக்கேம்மா, உன் பக்கத்துலயே தான் நான் இருக்க போறேன். இப்படி ஒரு பொய் எதுக்கு சொன்ன தெரியுமா? அந்த பாத்ரூம்ல இருக்கிற கேமராவை எடுத்து நான் உடைக்க போறேன். பயப்படாம வா. பொண்ணு மாப்பிள்ள வேணா நம்ம வண்டியில வந்துட்டுமே. ஓ, தாராளமா வரட்டுமே. போங்க மாப்பிள்ள. அத்தை, அப்பா இல்லப்பா, நான் அத்தை கூடயே எங்க வீட்டு கார்ல வந்துடுறேன். அடேங்க அப்பா, கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரன்ற அத்தை மேல அவ்வளவு பாசமா? உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணடா, போடா. என்னடி வந்தது வராததுமா அத்தை மேல இவ்வளவு பாசமா இருக்க? அதானே, இது வரைக்கும் உமாவுக்கு கவிதா தான் ரொம்ப பெட்டுன்னு நினைச்சேன். இப்ப அந்த இடத்த பூமிகா வந்து புடிச்சிட்டா போல இருக்கு. கவிதா, இனிமே நீ அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு அம்மாவுக்கு எத்தனை புள்ள இருந்தா என்ன? புதுசா ஒரு புள்ள வந்தா பழச தள்ளி வச்சிருவாங்களா என்ன? அத்தை எனக்கு அத்தை மட்டும் இல்ல, அவங்க என் அம்மா. அந்த பாசம் என்னைக்குமே இருக்கும். கரெக்டா சொன்ன கவிதா. உமாவுக்கு எல்லார் மேலயும் பாசம் காட்டதான் தெரியும், யாரையும் வெறுக்க தெரியாது. சரி சரி, நேரம் ஆகுது. வாங்க சமாங்க. போங்க, வண்டியில இருங்க. மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள. சரவணா, பூமிகா பின்னாடி உட்காருங்க. உமா, நீ முன்னாடி வா. அத்தை, நான் உங்க கூடயே உட்காந்துக்கிறேன். சரி, உட்கார். நீ பின்னாடி உட்கார்ற. இல்லப்பா, நான் முன்னாடியே உட்கார்றேன். நீ பின்னாடி தானே உட்காரணும். உட்கார்றா. இல்லப்பா, நான் மாப்பிள்ள தான் கூச்சப்படுறான்ல, முன்னாடியே உட்கார வைடா. சரி, வா. வாடா.